கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு பெரிய நீர் தடாகம் அருகிலே ஜீவ தண்ணீரை குடிக்கவும் அதில் பிழைக்கவும் இங்கே கூடி வருகிற அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் சுகமாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் நன்றாக இருக்கவே அவர் விரும்புகிறார். அதற்கு வெறுமனே அவரிடத்தில் விண்ணப்பங்களை சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டு மாத்திரம் வாழ முடியுமா? அல்லது அவர் சொல்வதையும் கேட்டு நாம் நடக்க வேண்டுமா? பல நேரங்களிலே நமக்கு இதில் பெரிய கேள்வியும் சலிப்பும் ஏற்படுகிறது. நான் கேட்டால் அவர் எனக்கு கொடுத்து விட வேண்டுமே, என் பலவீனமோ என் நிலையோ தான் அவருக்கு தெரியுமே என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் தேவன் எதையுமே சட்டத்தின்படியாக செய்யும்படி இந்த பூமியில முளைக்கிறதிலிருந்து நாம் பரலோகம் போகிற வரைக்கும் நீதியிலே நடக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஒரு விதைக்குள் தேவ நீதி இருக்கிறது. அதன்படிதான் அது முளைக்கும், அதன்படிதான் அது பலன் கொடுக்கும். அதே போல நீங்களும் நான். நமக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால், தம் நீதியை தம் வார்த்தைகளாக எழுதி நாம் அதை கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அதில் நடக்க நம்மை பயிற்றுவிக்கிறார். 50-60 ஆண்டு காலம் இந்த ஒரே ஒரு வேத புத்தகத்தை நாம் கேட்கிறோம், படிக்கிறோம், அதில் நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கிறோம். இன்றைக்கும் வாசித்த வசன பகுதியை நீங்கள் கேட்ட உடனேயே மிகவும் எளிமையான, நாம் அறிந்த ஒரு பகுதி தான் என்று உங்களுக்கு தெரியும். இந்த உதாரணத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்னால் இருந்த சூழ்நிலை என்னவென்றால், ஒரு நியாயசாஸ்திரி, லாயர், நம்ம இன்னைக்கு சொல்றதா இருந்தால் அவர் ஒரு வழக்கறிஞர், அப்படி எடுத்துக்கலாம், லாயர். அவர் கேள்வி கேட்கிறார். அதை கேட்கும் போதே அவர் எப்படி நோக்கத்தோட கேட்கிறார்னா, ஆண்டவரை சோதிக்கும்படி என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். அவரை சோதிக்கும் பொருட்டாக கேட்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எல்லாருக்காகவும் மரிக்கும் பலியாக வந்தார். தேவனுக்கு சமமாயிருப்பதை வெறுமையாக்கி வந்தார். சிறுமியும் எளிமையுமாக வந்தார். இந்த மண்ணிலே வந்தார். இந்த எதிரில் இருந்த மனுஷன் ஒரு என்ன பாடெல்லாம் படுத்தனான்றதை நம்ம கொஞ்சம் தனியாக கவனிச்சோம்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கும். அதை விட முக்கியமாக, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் அவரை என்ன பாடுபடுத்துறோம்னு கொஞ்சம் யோசிச்சா அது நமக்கும் வழங்கும். நாமும் கூட அவருடைய மனதை பாடுபடுத்துகிறோம். அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு முன்னாலே கண்டவர்கள், அவர் வாழ்வதை கண்டவர்கள், ஒரு ரபியாக கண்டவர்கள், யூத மார்க்கத்துக்கு எதிரானவர் என்று பார்த்தார்கள், தங்களுக்கு விரோதமாக வந்தவராக பார்த்தார்கள் அன்றைக்கு இருந்த மதவாதிகள் எல்லாருமே. அதில் ஒருவராகி இந்த நியாயசாஸ்திரி அவரை சோதிக்கும்படி ரொம்ப மனுஷன் கேட்க வேண்டிய ஒரு உயர்ந்த கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த மாதிரி அவ்வப்பொழுது கேட்பாங்க. ரிச் மேன், யங் மேன், அதிகாரி, அவரும் கேட்டார் ஒரு முறை. இப்போ இவரும் கேட்கிறார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். ஆண்டவர் ஒருவருக்கு பதில் சொல்லும் விதத்தில் இது ஒரு முறை, கேள்விக்கு கேள்வி கேட்பார். அவரும் கேள்விதான் கேட்டார், இப்ப இவரும் கேள்விதான் கேட்டார். பதில் சொல்வதற்கான ஒரு கேள்வி அது. நம்ம கூட அப்படித்தான் பண்ணுவோம். அப்போ அந்த மனுஷன் இப்ப பதில் சொல்லணும். பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய். வெல் செட், மிக சரியாக சொன்னாய். ஆண்டவருக்கு தெரியும் தன்னை சோதிக்க கேட்கிறார் என்று சொல்லி. ஆனாலும் அவருக்கு ஒரு பதில் சொன்னார். நீ சரியான பதிலை சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். இப்ப அப்படியே செய், அப்பொழுது நீ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய் என்ற ஒரு பதிலாக நாம் இதை எடுத்துக்கலாம். ஆனாலும் கேள்வி கேட்டு பதில் கிடைச்சோன்னு முடிஞ்சிச்சே. இந்த இடத்துல எந்த சிக்கல்லையும் ஆண்டவர் மாட்டவே இல்லையே. மறுபடியும் இவருக்கு இன்னொரு கேள்வி வருது. ஏன்னா வந்த நோக்கம் நிறைவேறாம போச்சு இல்லையா? இப்போ இன்னொரு கோணத்துல இன்னொரு கேள்வியை கேட்க வந்தார். அவர் என்ன கேட்கிறாரு? அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க, டு ஷோ ஹிம் ஜஸ்ட், தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார்? இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருப்பாரு? ஏற்கனவே அவர் சொன்ன பதில் அந்த வார்த்தை இருக்கிறது, உன்னை நேசிப்பது போல பிறனி அப்படின்னு. அந்த பிறன் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு கேள்வி கேட்க, எனக்கு பிறன் யார்? பொதுவாகவே யூத மக்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு பிறன் என்று சொன்னால் அவர்கள் இன மக்கள் மட்டும்தான், மற்றவங்கலாம் வேற. அவங்களுடைய இன மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நெய்பர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருவாங்க, அயலார். ஆனா நியாயப்பிரமாண காலத்துல சட்டமே, அந்நியன் யாரோ ஒருவன், புறஜாதியான் யாரோ ஒருவன் கூட வந்தாலும் அவனை நேசிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே கட்டளை கொடுத்துட்டார். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பெருசா இல்லை. தன் இன மக்களை மட்டும்தான் அவங்க ரொம்ப நேசிப்பாங்க. அப்போ தனக்கு பிறன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறது. இங்க எப்படி கேட்கிறாருன்னா, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாக கேட்டார். நம்ம கூட சில நேரங்கள்ல நம்ம அறிவாளியாக்க கேள்வி கேட்போம். நம்ம அறிவாளி இல்லை, நம்ம பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கறதன் வழியாக எதிரில் இருக்கிறவன் என்னை அறிவாளியா நினைக்கணும், என்னை பெரிய புத்திசாலியா நினைக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அப்ப நமக்கு கேள்விதான் கேட்க தெரியும், பதில் தெரிஞ்சாதான் புத்திசாலி அறிவாளி. ஆனா நம்ம என்ன மட்டும்தான் பண்ணுவோம்? கேள்வி மட்டும்தான் கேட்போம். நம்மை அறிவாளியாக அல்லது புத்திசாலியாக அல்லது நம்மை ரொம்ப நீதிமானாக, நம்மை பக்திமானாக காட்டுவதற்காக சில நேரம் நாம் கேள்விகளை கேட்கிறோம். ஆனா பிரயோஜனம் இல்லை. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் பக்தி விருத்தி அடைப்போவதும் இல்லை, நம் நீதிமான் ஆக போவதும் இல்லை. ஒரு போலியாக நாம் அப்படி கேள்விகளை கேட்கிறோம். அது சிறு வயது முதலே நாம் பழகுறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நமக்கு தெரியணும் நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்கிறோம். நமக்கே சில நேரத்தில் ஏதாவது ஒரு பின் விளைவு மோசமாகும் பொழுது ஏன் இந்த கேள்வியை கேட்டோம், சும்மாவாது இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம அப்ப யோசிப்போம். ஆனாலும் திருந்த போவதில்லை. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும். இங்கே தன்னை நீதிமான் என்று காட்ட மனதாக இந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது. இந்த சுபாவம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப கேட்டுட்டாரா? இயேசு பிரதியுத்தரமாக இப்போ அந்த ஸ்டோரி சொல்றாரு. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு, நல்லா கவனிக்கணும், எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஏறக்குறைய, எருசலேம் உயரமானது, எரிகோ மிக தாழ்வான இடம், பள்ளம். அங்கிருந்து இறங்கி கீழே வர்றாங்க. ஆனா எரிகோ வழியாக பொதுவா யாருமே போக மாட்டாங்க. அது ஒரு டேஞ்சரஸான ஒரு பாதை. நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்களோ உங்க ஏரியால ஒரு தெரு இருக்கும், ஒரு சின்ன பகுதி இருக்கும், அது உள்ள நைட்ல இருட்டா இருக்கும், அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ரோடு ஏதாவது ஒன்று இருக்கும், கண்டிப்பா அந்த வழியே போக மாட்டோம். இன்னைக்கு சிட்டியில அதிகமா அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லது எந்த ரோட்ல போனாலும் பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அந்த பாதை வழியாக பொதுவாக போக மாட்டாங்க. இந்த எரிகோ அப்படின்னு சொல்லிட்ட உடனேயே எல்லாரும் மைண்ட்லயும் வந்துடும், அடடா ஏன் அவன் அந்த வழியா போனான், அது ரொம்ப ஆபத்தாச்சு. அங்கே வீடுகள் இருக்காது, அந்த பாதையில தங்குவதற்கான இடம் இருக்காது.
இன்னும் மனிதர்கள் வழக்கமாக அதிகமாக போகவும் மாட்டார்கள். நோ ஷெல்டர், நோ விட்னஸ் டு see somebody. யாராவது இருப்பாங்களா, வழி துணையா யாராவது? அப்படி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாதையில அவன் போனான். சில நேரங்கள்ல ஆண்டவர் கூட எரிகோவுக்கு போனதுண்டு. அவர் தெரிஞ்செடுத்தார். அவருக்கு நோக்கம் கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த சம்பவத்தை சொல்வதற்கான ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு கண்டிப்பா இருக்கும். அவர் சம்பவத்தை சொல்றாரு. ஒரு ஆபத்தான பாதையிலே ஒருவன் போனான். அப்ப என்ன நடந்தது? கள்ளர் கதையிலே அகப்பட்டான். ரொம்ப சுலபமா கேட்கறவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த நியாயசாஸ்திரியோ கூட இருந்தவங்களோ புரிஞ்சுக்குவாங்க. அதான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. அந்த பாதையில போனா அது மட்டும்தான் நடக்கும். கள்ளர் இருப்பார்கள், அவர்கள் வழிப்பறி செய்வார்கள். கூடுமானால் அடித்து எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு உடை வரைக்கும் உரிந்து கொண்டு போவார்களாம். அந்த அளவுக்கு மிக மோசமானவர்கள். எங்க அப்படிதான் பண்ணிட்டாங்க பாருங்க. கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் கையில் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு விட்டு போனார்கள். வஸ்திரங்களை கூட எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு ஒரு சிறுமையான அளவில் இருக்கிற கள்ளர்கள் அவர்கள். அந்த பகுதியில அந்த வழியில அவங்க தான் இருப்பாங்க. நிர்வாணியாக அவனை வீசி விட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த சம்பவத்தை சொன்னதுக்கான ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றோம். இப்போ வர்றாங்க, 3 பேர் வரப்போறாங்க. பொதுவாகவே யூதர்கள் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கும்போது ஒரு 3 பேரை சொல்றது வழக்கம்தான். இப்ப நம்ம ஊர்ல அந்த மாதிரி 3 பேர் சொல்ற கதை இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்காக ஒரு அமெரிக்காக்காரன் தான், ஒரு ஜப்பான்காரன் தான், ஒரு இந்தியாக்காரன் தான், ஒரு 3 பேரை சொல்லுவோம் நம்ம. அப்படி ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், பிறகு இன்னொருவர். இப்ப சொல்றாரு, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். கிட்ட வராம, அதாவது பக்கமாயினா இந்த இடத்துல விலகி போனதை சொல்றார். அது ஒரு பக்கமா போயிட்டான்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பக்கமாக அவன் விலகி போனான். ஒரு ஆசாரியன். ஆசாரியன் எருசலேமிலிருந்து தான் எரிகோ வழியா போறார். எருசலேமிலிருந்து போறார் அப்படின்னா அவர் தேவாலய பணிகளை முடித்து விட்டு போகிறார். அடுத்த டர்ன் அவருக்கு வர்றதுக்கு மறுபடியும் அவர் வரணும். அந்த ஆசாரியன் தேவாலய பணிகளை முடித்து விட்டு அப்படி போகும்போது தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பல. அவர் உயர்ந்த ஒரு வேலையில் இருக்கிறார். அவர் இப்படி ஒரு விஷயத்துக்காக தன் நேரத்தை செலவிட விரும்பல. அவர் அதுக்காக சில நொடிகளில் செலவிட விரும்பல. கண்டு விலகினார். அதுக்குதான் எஃபர்ட் எடுத்தார். அவர் விலகினார். முயற்சி எடுத்தது என்னமோ விலகுவதற்காக தான் முயற்சி எடுத்தார். பல நேரம் நம்மை ஒரு ஆசாரியரை போல தேவபக்தி உள்ளவர்களாக நினைத்துக் கொண்டிருப்போமானால், நாம் ஒருவர் உதவி தேவைப்படும் சமயத்துல விலகுகிறவர்களாக இருக்கிறோம். ரொம்ப பக்தி உள்ளவர்கள்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதர்களை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உலகத்துல அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு. ரொம்ப பக்தியா இருக்கணும்னா மனிதரை விட்டு விலகி இருக்கணும். அதனால்தான் மலைக்கு போயிடுறது, காட்டுக்கு போயிடுறது, எங்கேயாவது புகைக்கு போயிடுறது. என்னன்னா, கடவுளோட இணையணும்னு சொன்னா, ரொம்ப பக்தியா இருக்கணும்னு சொன்னா மனிதர்களோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. மனிதர்களோடு, மனிதர்களுக்காக நாம் வாழ வேண்டியவர்கள். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். உலகம் அதனுடைய சித்தாந்தம் வேற. கடவுளோடு நீங்கள் இணைய வேண்டுமானால் உலகத்திலிருந்து உங்களை பிரித்து மொத்தமா உலகத்திலிருந்து வெளியே, மனிதர்களிடந்து வெளியில தூரமா எங்கேயாவது ஒரு மலையின் உச்சியில போயிடுங்க. இந்த ஆசாரியன் தன்னை தேவனுக்கு மிக நெருங்கியவனாக வேலை செய்கிறபடியால் குற்றுயிராய் கிடைக்கிற ஒரு மனிதனை பார்த்து கூட மனம் இறங்குவதற்கு பதிலாக தேவனோடு இணைந்து தொடர்புடைய ஒரு மனிதன், ஆனா அவர்கிட்ட அந்த கம்பேஷன் இல்லை. இப்படி யோசிப்போம். நாம் ரொம்ப பக்தியானவர்கள் நினைச்சா நம்முடைய மனதுருக்கம் எவ்வளவு இருக்கிறது நம்மிடத்துல? நம்முடைய மனமானது உருகுவதாக இருக்கிறதா? கிறிஸ்தவர்களுக்கு வசனம் சொல்லுவது, நீங்கள் மிகுந்த மன உருக்கமாய், மன உருக்கத்திலேயே சொல்றார், நீங்கள் மிகுந்த மன உருக்கமாயிருங்கள். அவர் விலகி போயிட்டார். தற்செயலா அப்படி வந்தவர் போயிட்டார். 32
அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்த இடத்துக்கு வந்துன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது. அந்த லேவியன் என்ன பண்றாரு, ஆசாரனுக்கு கீழே உதவி செய்கிற ஒரு வேலை அவருக்கு. அவரும் அதே ஜோன்ல இருக்கிறவர் தான். ஆனா அவர் கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு அவரும் விலகிட்டார். ஆனா இவங்க 2 பேருக்குமே நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும்ன்ற கட்டளை நல்லா தெரியும். பிறருடைய துன்பத்திலே நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதும் நல்லா தெரியும். ஆனாலும் இவர்கள் தங்களுடைய ப்ரொஃபஷன், தங்களுடைய தொழில் முறையாக இருப்பதில் அதிக கவனம் வச்சாங்களே ஒழிய மனிதாபிமானம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். நம் சில நேரங்கள் அப்படிதான் ஆகும். அதிக ஐஸ்வர்யம் வருகிறது, மனிதாபிமானம் இழக்கிறோம். ஒரு பெரிய அதிகாரத்தின் பொறுப்பு வருகிறது, மனிதாபிமானத்தை இழக்கிறோம். இது உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களை யோசிங்க, நம்மை பற்றி யோசிப்போம். நாம் ஏழ்மையா இருந்த பொழுது இவருடைய துன்பத்தை புரிந்து கொண்டு நம்மது போல, நம்ம துன்பம் போல புரிந்து கொண்டு, இல்லைன்னா கூட கொஞ்சத்தை எடுத்தாவது உதவி செய்த காலம் உண்டு. இப்பொழுது வசதிகள் வந்த பொழுது நமக்கு அருகிலே வந்து அந்த தேவையோடு இருப்பவர்கள் கெஞ்சினாலும் கூட, கேட்டாலும் கூட உதவி செய்யாத அளவுக்கு நம்முடைய மனம் போகிறது. இவர்கள் இருவரும் தேவனோடு மிக நெருங்கிய வட்டத்துக்குள்ளே வேலை செய்பவர்கள். ஒருவன் தூரமாக விலகுவதிலேயே கவனமாயிருந்தான், இன்னொரு கிட்ட வந்து பார்த்து விட்டு விலகி போனான். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி சபையாக வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? அவங்க தேவாலயத்திலிருந்து தான் வந்திருந்தாங்க திருப்பி. நாம சபையாக வந்து போறோம் இல்ல, வாரம் வர்றோம், மாதம் வருஷங்கள் ஆகுறது இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துவை போல, ஐயா ஜெபம் பண்ணும்போது அந்த வரி சொன்னார், இந்த வார்த்தையெல்லாம் நாங்க கேட்டு இயேசுவை போல மாறுவதற்கு பல நேரங்களில் ஜெபத்தில் ஒரு வாக்கியமாக இது இருக்கிறது. சிலர் அதை தினந்தோறும் நினைவில் வைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள், சிலர் அதை முயற்சிக்கிறார்கள். இவ்வளவுதான். நாம் இந்த தேவாலயமாகிய சரீரத்துக்குள்ளே, தேவனுடைய சபையாகிய வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோமா இல்லையா? நாம என்ன மாதிரியான ஒரு மனதுருக்கம், இரக்கம், அறிவு இதுல நாம் வளர்ந்திருக்கிறோம்? நாம அந்த இரக்கத்திலே வளர்ந்திருக்கிறோமா? பிறர் மீதான கருணையிலே வளர்ந்திருக்கிறோமா? பிறர் மீது மனதுருக்கத்திலே நாம் வளர்ந்திருக்கிறோமா? மாறாக பல கிறிஸ்தவர்கள் கடினமாகிறதை பார்க்கிறேன். நாம் இன்னும் கடினமாகிறோம். நாம் அந்த அந்த அன்பு, அந்த சிநேகத்துக்குள்ள இருந்து நம்மை வித்தியாசமாக மாற்றிக்கொள்கிறோம். நாம் தேவாலயத்திலிருந்து வருகிற மிக நெருங்கிய அந்த மனுஷராகிய 2 பேரும் கொஞ்சம் கூட இரக்கமும் மனதுருக்கம் இல்லாதவர்களாக போனதை நாம் பார்க்கிறோமே. நியாய சாஸ்திரிக்கு சொல்றாரு இது. சுற்றிலும் எல்லாருமே கேட்டுன்னு இருப்பாங்க. நியாய சாஸ்திரி ஃபிங்கர் டிப்ல எல்லாத்தையும் வச்சிருப்பார், சட்டத்தை எல்லாம், நியாய பிரமாணத்தை எல்லாம் அவருக்கு வரலாறு எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் சொல்றாரு, இப்பொழுது அந்த மனுஷன் இவ்விதமாக, வாசிப்போம் அடுத்தது, பின்பு 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து, என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் சொல்றார் பாருங்களேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு. சமாரியன் அப்படின்னு சொன்ன உடனே நியாய சாஸ்திரிக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஆசாரியன், லேவியன், ஒரு இஸ்ரவேலன், ஒரு யூதன் சொன்னா நல்லா இருந்திருக்கும். சமாரியன் சொன்ன உடனேயே நிச்சயமா மனசுக்கு சந்தோஷமாவே இருந்திருக்காரு, கம்ஃபர்டபுளாவே இருந்திருக்காரு அந்த 3ஆம் நபரை சொன்ன உடனே. ஆனாலும் இப்போ ஆண்டவர் சொல்றது அவர் கேட்டுன்னு தான் இருக்கணும். என்ன கேள்வி கேட்டார் இல்லையா, அவர் கேட்டுன்னு தான் இருக்கணும். பொதுவாகவே யூதர்கள் இந்த 3 பேராக சொல்லும் பொழுது, ஒரு ஆசாரியன், லேவியன் என்றால் அடுத்து ஒரு யூதனை, அடுத்து ஒரு இஸ்ரவேலனை சொல்வார்கள். இவனை மேன்மையாக சொல்வதற்கு அவங்களதான் சொல்லணும்னு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் திடீர்னு ரொம்ப ஆப்போசிட் என்ன பண்ணிட்டாரு, சமாரியனை சொல்லிட்டார். சமாரியன் ஒருவன் வந்தான். அவன் என்ன செய்யறான் பாருங்களேன் அழகா. சமாரியன் அவனை கண்டு
மேலகிறவங்களும் 2 பேரும் பார்த்தாங்கல்ல, அவனை கண்டுன்னு அவங்களும் தான் பார்த்தாங்க, இவரும் தான் பார்த்தாரு, அவனை கண்டு. அப்புறம் இமீடியட்டா என்னாச்சு? மனதுருகி. இந்த இடத்துல இருக்கிற ஒரு கிரேக்க சொல், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சொல்லுவாங்க சில நேரத்துல பார்த்த உடனே அப்படியே வயிற்றுல இருந்து அப்படியே மனசு அடைக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு உணர்வை சொல்லுவோம்ல. அதாவது நம்ம மனது முழுவதும் நம்முடைய இருதயம் அப்படியே நிக்கிற அளவுக்கு, ஒரு பெரிய அழுத்தம் நம்மை நிக்க வைக்கிற அளவுக்கு. அது ஒரு பதட்டமா இருக்கலாம், அல்லது இன்னொரு பக்கம் அந்த இடத்துல நம்மை அப்படியே மொத்தமாக கொடுத்து, அந்த அன்பு அப்படியே மொத்தமாக ஒரு மனதுருக்கமாக முழுவதும் நிறைந்த ஒரு மனதோடு கூட அவருடைய மனதுருக்கத்தை பார்க்கணும். இந்த மனதுருக்கம் என்பது ஒரு 7-8 இடங்கள்ல ஆண்டவர் இயேசு மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு மனதுருகிய ஒரு விஷயம் வாசிப்போம். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும். அப்போ இந்த மனதுருக்கம் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு நிலையை பார்த்து, அந்த நிலைமையை பார்த்த உடனே இந்த மனதுருக்கம் வருகிறது. அப்படியே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மத்தேயு. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி வியாதியஸ்தர், அப்ப வியாதிப்பட்டவர்களை பார்க்கிறார், அவர்கள் மேல் மனதுருகுகிறார். திரளான மக்களை பார்க்கிறார், அவர்கள் மேல் மனதுருகுகிறார். இந்த மனதுருக்கம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் வேணும்னு ஆவியானவர் சொல்றார். நாம் மனதுருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அது நம்ம குழந்தைக்குன்னா மனதுருகுது, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தனுக்குன்னா மனதுருகுது. ஆனால் மற்றவர்களுக்கு இல்லையா, ஒரு தேவையோடு இருக்கிற ஒருவருக்கு, துன்பப்படுகிற ஒருவருக்கு நாம் மனதுருகுவது எப்படி இருக்கிறது? அதை தான் நம்ம யோசிக்கணும். இங்கே ஒரு அந்நியன், சமாரியன், யூதர்களுக்கு பிடிக்காதவங்க. கிறிஸ்துவுக்கு முன்னால் 722வது வருஷம் இவர்கள் ஒரு பக்கமாக போயிட்டாங்க. அசீரியர்கள் படையெடுத்த பொழுது அவர்கள் ஒரு பகுதியில அவர்களாக இருந்து, அவர்களாக தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு முறைமையை கொண்டு அப்படியே கலந்து, புறஜாதியாரோட கலந்து அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃபையே உருவாக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சமாரியரை யூதர்கள் வெறுத்து தள்ளிட்டாங்க. அவர்களை பார்த்தாலே இவங்களுக்கு அருவருப்புன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க, பகைஞர் ஆயிட்டாங்க, தேவனுடைய அந்த காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் ஆயிட்டாங்க சமாரியர். அவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அந்த ஊர் வழியே போகவே மாட்டாங்க, அவர்களை பகைத்து தூரமாக்கிட்டாங்க. அந்த ஒரு மனுஷன் சமாரியன் வந்து கண்டு மனதுருகி கிட்ட வந்து, அப்புறம் அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்துருத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஒரு தேவையோடு இருக்கிற, குற்றூராய் கிடக்கிற ஒருவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ மிக சரியாக இந்த மனுஷன் செய்தார். அதாவது ஒரு தேவையோடு இருப்பவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்கிறோம் என்பதுல நமக்கு ஒரு பாடம் இங்க ரொம்ப சரியா செய்தார். சில நேரத்துல உதவியை நாம் அனாவசியமா ஒரு அக்கறை இல்லாமலும் முழுமை இல்லாமலும் நம்ம செஞ்சிடறது உண்டு, அசட்டையாக கூட செய்யறது உண்டு. நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டுகள் செல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தின் அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் முக்கியமாக வெளியில தெரியணும். ரொம்ப தெளிவா சொல்றாரு கலாத்தியர்ல, ஆவியின் கனி தெரியணும், ஆவியின் கனி தெரியணும். அதுக்கு மேல அதை இல்லாத வேறொரு பிரமாணம் இல்லை என்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 கீழே வந்து இதற்கு விரோதமாக, இதுக்கு இல்லாம வேற ஒரு எக்ஸ்ட்ரா பிரமாணம் எதுவுமே கிடையாதுப்பா, நீ இது மேல மட்டும் நீங்க கவனமா இருங்க, ஆவியின் கனியை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இன்றைக்கு திறமையை வெளிப்படுத்தல் ரொம்ப கவனமா இருக்கிறோம், நாம யாருன்றது வெளிப்படுத்துதல் ரொம்ப கவனமா இருக்கிறோம், அது நம்முடைய பெருமைக்காக வெளிப்படுத்த ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனால் ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனமா இருக்கிறோம்? ரொம்ப சரியா நடந்து கொண்டான் ஆசாரியன், ப்ரொஃபஷன் படி பார்த்தா ரொம்ப சரியா நடந்து கொண்டான் லேவியன், அவருடைய வேலை நிமித்தம் அவர் அப்படி நடந்துகிட்டார். ஒரு பக்கம் அவர் கரெக்டா இருக்கிறார்,
ஆனா அதை தாண்டி அவருடைய இருதயமானது மனதுருகவில்லை. நாம் கூட சில நேரங்கள்ல நான் பண்ணது சரிதான் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினைக்கிறோம், ஆனா அதை இன்னொரு பக்கத்தை நினைக்கவே மாட்டோம். நான் இரக்கமாக இருந்திருக்கலாமே, நான் இன்னும் தாழ்மையாக இருந்திருக்கலாமே, நான் இன்னும் பொறுமையாக இருந்திருக்கலாமே தெரியும். ஆனா அதை சின்னதாக்கிடுவோம், நம்முடைய செயலை மாத்திரமே நியாயமாக்கிடுவோம். ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அதான் நமக்கு எப்பவுமே சரியாகவும் தெரியும், நியாயமாகவும் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அதுக்குள்ள ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா, அதை சின்னதாக்கிடுவோம். ஆனால் காலத்தாலே நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் அறிவினாலே நமக்குள்ள தெளிவு வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல நாம் மறுரூபம் ஆக வேண்டும் என்று சொன்னால் சில முறை தவறு செய்தாலும் பல முறை தவறு செய்தாலும் ஒரு கட்டத்திலே அதிலிருந்து நமக்கான மாற்றம் வேண்டும். இந்த சமாரியன் மிக அழகாக என்ன செய்ய வேண்டுமோ முழுமையாக ஒரு உதவி செய்தார். தேவை உள்ள ஒருவருக்கு இம்மீடியட்டா மனம் அப்படியே முழுவதுமாக உவந்து செய்கிறதற்கு இல்ல, எதையுமே யோசிக்காம அந்த உதவி ரொம்ப அவசியம். அந்த மனம் நமக்கு ரொம்ப அவசியம். என்னுடைய 4வது பையன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால மதியம் வெயில் வெறுங்காலோட வந்தான். ஆனா அவன் செருப்பு போடாம எதுக்கு போனான் அப்படின்னு யோசிச்சா, ரோட்ல அந்த ஒரு 1-1:30 மணி இருக்கும், அந்த வெயில்ல யாரோ ஒருத்தர் செருப்பு இல்லாம நடந்து போயிருந்துக்கிறார். இவனுக்கு 1 மாசம் இருக்கும் அந்த செருப்பை வாங்கி கொடுத்து. அவரை பார்த்த உடனே ஓடி போயிட்டு இந்த செருப்பு கொடுத்து போட்டுன்னு போங்க, என்ன செருப்பு இல்லாம போறீங்களேன்னு சொல்லிட்டு வீடு பக்கத்துலனால இவன் கூட வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப அவன் சொன்னான், அந்த ஒரு விஷயம் நான் செய்ய மாட்டேன், ஒருவேளை நான் செய்யணும்னா எப்படி செய்வேன்னு சொன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கையில கொடுத்து இப்படி போய் திரும்பினீங்கன்னா ஒரு செருப்பு கடை இருக்குது, செருப்பு வாங்கின்னு போங்கன்னு சொல்றேன். ஆனால் அந்த சின்ன வயசுல அவனுடைய மனமானது இம்மீடியட்டா அந்த தேவையை சந்திப்பதற்கு என்ன சரியா செய்யணுமோ அதை அவன் செஞ்சுட்டான். அடுத்து உடனே நான் செருப்பு வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களிலே ஒருவர் தேவையோடு இருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே அவளுக்கான உதவியை நம்மால் ஆன மட்டும் கண்டிப்பா நம்ம அதை செய்யணும். அதுதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள ஒரு இரக்கத்துல வளர்ந்திருக்கிறோம், ஒரு தயவுல வளர்ந்திருக்கிறோம், ஒரு மனதுருக்கத்துல வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். பல நேரங்களில் நம்ம அறிவாளி ஆகிறோம், ஆனால் குணசாலி ஆவதில்லை. அறிவாளி ஆகிறோம், எல்லாம் டீட்டெயில்லாம் தெரியுது, நிறைய தகவல்லாம் தெரியுது, அதுல நியாய அநியாயம் எல்லாம் கூட நல்லா விளங்குது, ஆனால் குணசாலி ஆகாமல் விட்டு விடுகிறோமே. தேவனுடைய வசனத்தை படிக்கிறவர்கள் அறிவாளி ஆகிறது ஒரு பக்கமா இருந்தாலும் அவர்கள் குணசாலி ஆவதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து விரைவாப்பட்டினத்தார் அறிவாளி ஆனார்கள் இருக்கு, அவர்கள் குணசாலி ஆனார்கள். இந்த ரிசல்ட் தான் வரணும். இந்த சமாரியன் ரொம்ப அழகா செஞ்சுட்டு என்ன கடைசி என்ன பண்ணாரு பாருங்க, பராமரித்தான். 35 மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை, 1 பணம் 1 நாள் கூலி, 2 பணம் 2 நாள் ஒரு ஆள் சம்பாதிக்க வேண்டிய கூலி, அது எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், பார்த்துக்கொள், அதிகமாய் ஏதாகலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஒரு ஓப்பன் செக். தன்னுடைய வாக்கு ஒரு எந்த விதத்திலையும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே வைக்கவே இல்லை. அப்பா நான் வருவேன், திரும்பி வருவேன், என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துட்டேன், உன்னால ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணி அனுப்பிடுப்பா அவரை, நான் பண்ணுவேன் தான். ஆனா அவன் என்ன பண்ணான், திரும்பி வருவேன், நீ அதிகமாக செலவழித்திருந்தால் நான் அதை உனக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். அப்ப ஒரு உதவி எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இவரை தான் நம்ம 2000 வருஷமா என்னன்னு சொல்லுகிறோம், என்ன சமாரியன்? நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியன் யாரா இருக்கணும்? நீங்களா இருக்கணும், நானா இருக்கணும். இந்த நல்ல சமாரியன் நீங்களா இருக்கணும், நானா இருக்கணும். ஒருவர் தேவையோடு இருக்கிறார், தேவை நமக்கு தெரியுது, தேவையோடு இருக்காங்கன்னு தெரியுது, நாம யாராக நடக்க முயற்சிக்கிறோம்? ஆசாரனை போல, குறைஞ்சபட்சம் கிட்ட போய் அவளை பார்த்து விசாரிச்சுட்டு ஒரு லேவியனை போல
ஆனால் இந்த சமாரியனை போல நாம் இருக்கிறோமா? நம்மால் ஆனதை, நம்மால் இயன்றதை அவளுக்கு அந்த தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்யும்படிக்கு நாம் இறங்கணும். எத்தனை முறை வாய்ப்பு கிடைச்சாலும் இறங்கணும். நாம் சாகிற வரைக்கும் நம்மால ஆன மட்டுமான உதவிகளை செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் தேவனுடைய நீதியை, பிரமாணத்தை நிறைவேற்றுபவர்களாக நம்மால் இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு இந்த உதாரணத்தை சொன்னாரு. பழைய ஏற்பாட்டுக்கு நாம் போகலாம். ஒரு ஆச்சரியமான ஒரு வசன பகுதி. இதை நாம் அதிகபட்சம் கவனித்தது இருக்க முடியாது. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் கேட்டுக்கொண்டிருந்த நியாயசாஸ்திரிக்கும் அங்கே அறிவுள்ள வசனத்தை அறிந்த அவர்களுக்கும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். 28ஆம் அதிகாரம் 5 முதல். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களின் பெரிய கூட்டத்தை சிறைபிடித்து தமஸ்குக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு யூத ஜனங்களுக்கு நடுவில் பிரச்சனை, சண்டை. இஸ்ரவேல் மக்கள் யூத ஜனங்களை அடிமைப்படுத்துறது, அவர்களை துன்புறுத்துறதுன்ற ஒரு காட்சி இது. ஆக்சுவலா இந்த சம்பவத்துல அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வேணுங்க சொல்ல போனாக்கா. ஆனா இவங்களுக்குள்ள பிரச்சனை, இவங்களுக்குள்ள சண்டை. அப்போ ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்க, என்னப்பா நீங்க நம்ம ஜனம், நம்ம மக்கள், நம்ம எப்படி நடத்தலாமா? நாமளும் தப்பு பண்றோம், அவங்களும் தப்பு பண்றாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்றதுனால அவர்களை இவ்வளவு மோசமாக நாம் தண்டிக்கலாமா? ஒரு தேவனற்றவர்களிடத்துல போர் செய்வது போல நம் சொந்த ஜனத்தின் மேல நாம் போர் செய்யலாமா? ரொம்ப அழகான வார்த்தைகள். நீங்க இந்த பகுதியை வீட்டுல போயிட்டு நல்லா படிங்க. 9ஆம் வசனம். அங்கே ஓதேத் என்னும் பெயருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். நல்ல கவனிங்க. அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்களோ கவனிங்க, வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடு அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். என்ன மாதிரியான வார்த்தை இல்ல? இப்படி ஒரு கோபத்தின் அளவோட சொல்லி நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. உக்கிர கோபம், கடும் கோபம்லாம் நீங்க பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிட்டாரு? வானத்தை எட்டும் அளவுக்கு கோபத்தோட நீங்கள் அவங்களை பார்க்குறீங்க. கிடைச்சதுதான் சந்தர்ப்பன்ற மாதிரி அவரை அடிக்கிறீங்க. சில நேரத்துல அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்க நடுவுல பிரச்சனை வரும். ரொம்ப நாள் இவங்க பொறுத்து வந்திருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், வெளுத்து வாங்கிடுவாங்க அக்கா தங்கச்சிய, தங்கச்சி அக்காவை, அண்ணன் தம்பியை. ரொம்ப நாளா இருந்த பெண்டிங்லாம் வச்சு போடுவாங்க. என்னன்னா அக்கன் தம்பி தான், தங்கச்சி தான், உறவு தான். ஆனா அவங்களுக்குள்ள சின்ன சின்னதா சேர்த்து வச்ச விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? வாய்ப்பு கிடைச்ச உடனே அப்ப சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு அக்காவா, நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீ எல்லாம் ஒரு தங்கச்சி தம்பியா அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, கர்த்தர் அவங்க மேல கோபமா இருக்கிறாருன்னு உங்ககிட்ட ஒப்பு கொடுத்தாரு. நீ கிடைச்சதுதான் சந்தர்ப்பம் சொல்லி அவர்களை வான மட்டும் கோபம் உயரும் அளவுக்கு நீ நசுக்கிறியே, அடிக்கிறியே, நியாயமா? இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாக கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம ரொம்ப நியாயமாக அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்றோம். அவன் இந்த தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்றோம். நான் நியாயமா தான் சொல்றேன், அவன் அந்த தப்பு பண்ணியிருக்கிறான்றோம். ஆனா தீர்க்கதரிசி பக்கத்துல சொல்றாரு, நீ குற்றம் செய்யவில்லையா, நீ தவறு செய்யவில்லையா, உன் தவறுக்கான தண்டனை அதை விட அதிகமா உனக்கு கொடுக்கணும்பா. ஆனா நீ வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லி உன் சகோதரனை அவ்வளவு பெரிய கோபத்தினாலே நீ நசுக்கிறாயே. இதுதான் சூழ்நிலை. இஸ்ரவேல் மக்கள் யூத மக்கள் நடுவில் ஒரு பிரச்சனை. அப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரத்தில் சிறைபிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். அப்பொழுது எப்ராயிம் புத்திரர்கள் தலைவரில் சில பேர் ஆகிய யோகனானின் குமாரன் அசரியாவும், மெஷலேமோத்தின் குமாரன் பெரகியாவும், சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும், அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைபிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில்
நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார். நாம் சில நேரங்களில் நியாயமாக யோசித்து ஒருவர் மீது குற்றத்தை உறுதி செய்கிறோம். அப்படி தாமாக நமக்கு ஒன்றை செய்கிறோம், நம்மீதான குற்றத்தை அதிகரிக்கிறோம். இது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். அவர்கள் மீது தவறு, அவர்கள் மீது இந்த குற்றம், அவர்கள் மீது இந்த குற்றம்னு நம்ம ரொம்ப உறுதி செய்து அதை ரொம்ப சரியா நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். பாத்தீங்களா? அந்த டைம்ல நமக்கே தெரியாம நம்ம பக்கம் நம்முடைய குற்றத்தை ஒருவேளை அதிகரித்து கொண்டிருக்கலாம். இந்த வரலாறு நியாயசாஸ்திரிக்கு தெரியும். வேத பாரகர் பரிசேயர் சுத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். இந்த வரலாறை படித்த யூதர்களா இருந்தா ஆண்டவர் பேச கேட்டுக்கொண்டிருந்த அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த சம்பவத்தை. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கும் அந்த இஸ்ரவேலருக்கும் சண்டை நடந்து அங்க ஒரு விஷயம் நடந்தது, ஒரு சம்பவம் நடந்தது. அதான் இப்ப படிக்க போறோம், கவனமா பாருங்க. அப்பொழுது 14, ஆயுதபாணிகளானவர்கள் சிறைபிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாக சமஸ்த சபைக்கு முன்பாக விட்டுவிட்டார்கள். அப்பொழுது பேர் குடிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு, கவனிங்க, அவர்களில் வஸ்திரம் இல்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்கள் எல்லாம் கழுதியின் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரத்துக்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். அப்படியே சமாரிய சம்பவம், எரிகோவிலே நடந்த இந்த சம்பவம், அந்த வரலாறு ஞாபகம் வந்ததுன்னு சொன்னா இதையும் கேட்ட இந்த மனுஷனுக்கு கண்டிப்பா இது விளங்கும். சொந்த சகோதரர்கள் நடுவிலே ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவரை நசுக்க நீங்கள் ஒரு காலத்துல திட்டமிட்டீங்க. அப்பொழுது தடுக்கப்பட்டு என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? உங்கள் சொந்த சகோதரர்களையே நீங்கள் ஒருவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் அளவுக்கு வானவரின் கோபம் உங்களுக்கு வந்ததுப்பா. அப்போ எந்த அளவுக்கு பண்ணிட்டான்? வஸ்திரம் இல்லாமல் ஆக்கி வச்சிருந்துக்கிறான் யூத மக்களை. அவர்களுக்கு வஸ்திரம் போட்டு அடிச்சு துவைச்சிருக்கானுங்க. அதனால கழுது மேல அவங்களை ஏற்றி எண்ணெயை வார்த்து அவர்களுக்கான ஆகாரம் கொடுத்து அவர்களை கொண்டு போய் விட்டார்கள். இப்போ இதே ஒரு சம்பவத்தினுடைய ஒரு சின்ன மாற்றம், மாடல் தான் ஆண்டவர் இங்க சொன்ன சம்பவம். நம்முடைய இருதயமானது கிறிஸ்துவுக்குள் மனதுருக்கத்துல எப்படி இருக்கிறது? இப்ப சம்பவத்துக்கு வாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம். ஒரே மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரே விதமான 2 பதில்கள். முதல் பதில் ஏற்கனவே அந்த பழைய கேள்வி கேட்டார்ல, நித்திய ஜீவனை பெற. அப்ப என்ன சொல்லி முடிச்சாரு? 28ஆம் வசனம், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அப்படியா? இப்ப பாருங்களேன், 37ஆம் வசனம், அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். 2 கேள்விகள், ஆனா பதில் ஒரே விதமான பதில், ஒரே மாதிரியான பதில். முதல்ல நீ செய், நீ முதல்ல வாழ், அதான் பதில். நல்ல விவரம் தெரியுதுப்பா அவனுக்கு, ஆனா நீ வாழ வேண்டும். கிறிஸ்டியன் சபையிலே நமக்கெல்லாம் வசனத்தின் அறிவு நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்துல குற்றங்களை கண்டுபிடிக்கும் அளவுக்கு நம்ம வளர்ந்துடுறோம். நுணுக்கமான குற்றங்களை கண்டுபிடிக்கும் அளவுக்கு கூட நம்ம அறிவாளி ஆயிடுவோம். ஆனால் வாழ்க்கையில நம் கைகொள்ளுகிற விஷயத்துல எந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம், எந்த அளவுக்கு தெளிவு வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு மறுரூபமாகிறோம்ன்ற விஷயத்துல நாம் யோசிப்பதில்லை. இங்க ஒரு விஷயம் கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு? 36 இப்படி இருக்க, கவனிங்க, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அவர் என்ன பதில் சொன்னா, என்ன பதில் சொல்லி இருக்கணும்? நியாயமா என்ன பதில் சொல்லி இருக்கணும்? தம்பிங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும்? சமாரியன். ஆனா சொல்லல. சமாரியன் வாயில கூட இவ்வளவு கேட்டும் கூட
அட்லீஸ்ட் அந்த கான்டெக்ட் படி, கதைப்படியாவது சமாரியன் வந்தான், அவன் தான் செய்தான் சொன்னப்ப பதில் ப்ரிசைஸா சொல்லணும்னா என்னன்னு சொல்லியிருக்கணும்? வாயை திறந்து சமாரியன் சொல்லியிருக்கணும். அதுக்கு கூட அவருக்கு கூசுது. சமாரியன் உச்சரிக்கவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்லிட்டான்? காமன் ஆன்சர் சொன்னார். அவனுக்கு உதவி செய்தவனே. எந்த அளவுக்கு டெக்னிக்கலா தெளிவா யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா? நம்மளாம் அப்படிதான் வளர்ந்துடுறோம். வசனங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல, நம்ம வசனத்தை அறிவு வரதில்லை, இப்படிதான் வளர்ந்துடுறோம். ரொம்ப டெக்னிக்கா வளர்றோம். அதாவது அந்த அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற விவரங்கள் படி நம்ம வளர்ந்துடுறோம். அது நல்ல விளக்கமா தெரியுது, நல்ல விவரமா தெரியுது. பிறருக்கு பேசும்பொழுது கூட நம்ம தெளிவா பேசுறோம், நல்ல பதில் சொல்லிடுறோம் நாம. ஆனா அதை ஜீரணம் பண்ணி வாழ்க்கையை மாத்துற விஷயத்துல ஏனோ போட்டு விடுகிறோம். குறைஞ்சபட்சம் இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமாவது அந்த மனுஷன் என்னடா இவ்வளவு பொறுமையா இந்த ரபி நமக்கு பதில் சொல்லுகிறாரு, இப்படி ஒரு ஸ்டோரியை நமக்கு சொல்லிட்டாரு, நம்ம வாயை திறந்து அந்த சமாரியன் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? கொஞ்சமாவது மாற்றம் வந்ததுன்னு நாம சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா சந்தோஷப்பட முடியல. இப்பொழுது அவன் சொன்னான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அவன் யாரா ஒன்னா இருக்கட்டும், அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் அப்படின்ட்டார். அப்பொழுது நீயும் போய் அந்தபடியே செய். அதாவது ஆக்ஷன் தான் சொன்னார். அவன மாதிரியே இரு அப்படின்னு சொல்ல, இன்னும் கோபம் வந்திருக்கும் அவனுக்கு. அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? அந்த செயலை செய் என்று அவனுக்கு ஏற்ற மாதிரியே ஆண்டவர் பதில் சொல்லிட்டார். நமது ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் ஒருவருக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த மனிதனை ஈனப்படுத்தாமல் பதில் சொல்றாரு பாருங்களேன். நானா இருந்தா கேவலமா சொல்லிருப்பேன், வைத்தியக்காரன் இவ்வளவு சொன்னனே உன் வாயில வரலையா, சமாரியன் நீ சொல்ல வேண்டியதானே, நான் திட்டிருப்பேன் அவனை. ஆனா அப்படி சொல்லல, அவனால சொல்ல முடியல, அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்பொழுது அழகா அந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. நீயும் அப்படியே செய். நாம் நம்முடைய அன்பில் இன்னும் வளர வேண்டியது அவசியமா இருக்கு. எனக்கு பிறன் யார் அதான கேள்வி, கவனிக்கிறீங்களா? எனக்கு பிறன் யார் தான் கேள்வி இல்லையா? இந்த இடத்துல நீ யாரா இருக்க வேண்டும்னு போதிச்சார். பிறன் யார் அப்படின்ற விஷயத்துல அவன் தான்பா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீ யாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே போதித்தார். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். எனக்கு பிறன் யார், இவன் தான், அவன் தான் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீ யாராக இருக்க வேண்டும். உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டா யோசிப்பான். நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, அதுலயே நல்ல ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா யோசிக்கலாம், யாராவது சொல்லலாம். ஆனா நம்ம கேள்வியோட நோக்கம் என்ன தெரியுங்களா? நீ அந்த நல்ல ஃப்ரெண்டா இரு. ஏன் தெரியுங்களா? ஒத்துணுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டே கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளை விட ஒத்துணையும் நம்ம யாரா சொல்ல மாட்டோம், நல்லவன் சொல்ல மாட்டோம்ல. அதனால ஃப்ரெண்டே இருந்தா கூட அவன் நல்ல ஃப்ரெண்டே கிடையாதுன்னு தான் யாருமே சொல்லிவிடுவோம் இல்லையா? ஆனா நம்ம கேள்வி நோக்கம் என்னன்னா, நீ அந்த நல்ல ஃப்ரெண்டா இருப்பா முதல்ல. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ரெண்டு பதில நம்ம கவனிக்கலாம். நீயும் அப்படியே செய். அந்த நீயும் அப்படியே செய்கின்றது இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம வாழ்வதற்கு ரொம்ப உதவியான ஒரு பதில் இது. நீயும் அப்படியே செய். நமக்கு அதான் முடியாது. நல்லா கேட்போம், நல்லா புரிஞ்சுக்குவோம், இன்னொருத்தர் கூட இதை அப்படியே சொல்லுவோம். ஆனால் இந்த செய் அப்படின்ற ஒரு இடம் வருது இல்ல, அதான் நமக்கு கஷ்டமான விஷயம். நாம் மாறணும். ஒரு குறுகிய காலம் தான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிறோம், நல்ல விவரமா கேட்கிறோம். இங்கே ரொம்ப அழகாக போதிக்கிற, தெளிவாக போதிக்கிற ஒரு போதகரிடத்துல நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே வர வேண்டிய மாற்றம் வரணும். தேவாலயத்திலிருந்து வருகிறவன் மனதுருக்கம் இல்லாமல் 2 பேர் போயிட்டான். இந்த சமாரியன் அவன் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, விடவே மாட்டாங்க. தூரமா வேணா அப்படி இருந்துட்டு வந்திருக்கலாம், தெரியல, ஏதோ ஒரு வியாபார வழியா கூட போயிருக்கலாம். ஆனா அந்த மனுஷனுக்குள்ளே இந்த மனதுருக்கம் இருந்ததே. நம்மை விட நல்ல இரக்கம் உள்ளவர்கள், தேவனற்றவர்கள் நடுவில் நம்ம கூட பார்க்கிறோம். சில நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், ஆச்சரியப்படுறோம், இவன் கிறிஸ்தவனா இருக்கணும், யான் அப்படி இருந்திருந்தா அவன் இவ்வளவு இரக்கமா இருந்திருக்க மாட்டானோ. நமக்கே ஒரு கேள்வி வருது. அப்போ நாம என்ன ஒரு மாற்றத்தை, மறுரூபத்தை நமக்குள்ளே இதுவரைக்கும், இது நாள் வரைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? நல்ல சமாரியன்
2000 வருஷத்துல அந்த ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமா? உலகத்துல ஒரு நிறுவனம் இருக்கிறது, நல்ல சமாரியன் என்ற ஒரு நிறுவனம். குழந்தைகளுக்கான பரிசு உலகம் எங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குட் சமாரிட்டன், சமாரிட்டன் ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது செய்வதற்கான ஒரு நிறுவனம். மில்லியன் கணக்குல அவர்கள் உதவி செஞ்சுட்டே இருக்காங்க. அது பிறருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக போகிறதான்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்மை சுற்றிலும் நம்மோடு இருக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் நடுவில் அவர்கள் தேவையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்துல நம் மனதுருகி உதவி செய்யலாம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நான் என்னை யோசிக்க, அவர்களை பற்றி யோசிக்க, நீயும் அப்படியே செய் பிழைப்பாய். இந்த பதிலை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்கிறோம். ஏதோ நாங்கள் பிறருடைய குற்றங்களை பார்த்து வானவரிந்தும் கோபப்பட முயற்சிக்கிறோம், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முயற்சிக்கிறோம். ஆனாலும் சகோதரர்கள் தானே, மன்னித்து அவர்களை பராமரித்து மனதுருகி ஏற்றுக்கொண்டு உம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறதப்பா. இந்த மனதை எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் மேல் கிருபையாயும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.